இத டோனி பார்த்துட்டாப்ல. வாட்சனே நேரா திரும்பி ஓடி வந்து, "நீயே ஸ்ட்ரைக்க புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு டோனி ஓடி வராப்ல. அங்க பால் எடுத்த இசான் கிசானு எடுத்து நேரா ஸ்டம்ப நோக்கி வெறிகொண்டு வீசிட்டான். டோனியும் குடு குடுன்னு ஓடி வராப்ல. என்ன பிரச்சனைன்னா, ஒரு நூல்ல மிஸ் ஆயி போச்சு. பாலு ஸ்டம்புல பட்டுருச்சு. டோனியோட பேட்டு லைனுக்கு வெளிய இருக்கு. இந்த காரணத்தினால டோனி பொட்டிய தூக்கிட்டு போய் டக் அவுட்ல உட்கார வேண்டியதாயி போச்சு. இப்போ டுவேயின் பிராவோ வந்துட்டாப்ல. வந்ததுக்கப்புறம், "பிராவோ, நீ வெறும் சிங்கிள் மட்டும் தட்டு. மத்த எல்லா மேட்டரையும் நான் பார்த்துக்கிறேன்னு" ஷேன் வாட்சனு முழு பொறுப்பை எடுத்து அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. 19வது ஓவர்ல டுவேயின் பிராவோ அவுட்டு. இப்ப இந்த விக்கெட்ட மட்டும் எடுக்கலன்னா, இன்னும் 4, 5 பால்ல மேட்ச முடிக்கிற மாரி தான் இருந்துச்சு. கடைசி ஓவருக்கு 9 ரன் தேவ. அளவெடுத்து ஜாக்கெட் தைக்கிற மாரி, இந்த மாரி ஃபைனல் ஓவர்ஸ்க்கு ஒருத்தர் இருக்காப்ல ஸ்பெஷலிஸ்ட் லசித் மலிங்கா. முதல் பாலு வாட்சன் சிங்கிள். 2வது பாலு ஜடேஜா ஒரு சிங்கிள். 3வது பால்ல லெக் சைட்ல அடிச்சுட்டு 2 ரன் ஓடி போட்டாங்க. இப்போ 3 பாலுக்கு 5 ரன் தான் தேவ. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ரு. வாட்சன் ஆஃப் சைட்ல அடிச்சுட்டு குடு குடுன்னு 2 ரன் ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காப்ல. 2வது ரன் ஓடுறக்குள்ளேயே குவின்டன் டிகாக் பால கேட்ச் பண்ணி ஸ்டெம்ப் மேல தூக்கி போட்டாப்ல. வாட்சன் அவுட். கடைசி வரைக்கும் அடிச்சு கொண்டு வந்துட்டாப்ல. இன்னும் 2 பால் தான் இருக்கு. 4 ரன் அடிச்சா வெற்றி. வாட்சன் வாட் அ இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் வராப்ல. மலிங்கா வந்து ஒரு வெறித்தனமான யார்க்கரை போடலான்னு சொல்லிட்டு போடுறாப்ல. கொஞ்சம் மிஸ் ஆயி போச்சு. ஷர்துல் தாக்கூர் அடிச்ச அடியில அது நேரா 4 போகுதுன்னு நெனச்சா, கப்புன்னு எடுத்து குப்புன்னு QDK கிட்ட வீசிட்டான். ஒரு பாலுக்கு 2 ரன் தான் தேவை. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. பால மிஸ் பண்ணிட்டு ஓடுனா கூட மேட்ச் ட்ரா ஆயிரும். சூப்பர் ஓவர்ல போய் பார்த்துக்கலாம். மலிங்கா வெறிகுண்டு வந்து இன்னொரு யார்க்கர போடுறாப்ல. என்ன மேட்டர்னா, நம்ம ஆளு ஸ்லோ யார்க்கர போட்டு விட்டாப்ல. ஷர்துல் தாக்கூர் 2 சுத்து சுத்தி நின்னதுக்கப்புறம் தான் பாலே வந்து கால்ல படுது. கால்ல பட்டு அது நேரா போய் ஸ்டெம்பில அடிக்க போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ட குடுத்துட்டானுங்க. மும்பை இந்தியன்ஸ் 1 ரன்ல ஜெயிச்சு போட்டானுங்க. என்ன மேட்ச், என்ன சம்பவம். அந்த சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ புடிச்சு 4வது பொது மாத்து மாத்தி தங்களோட 4வது டைட்டிலையும் ஜெயிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ்.